ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கைக்காய் வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, முருங்கைக்காய். பழைய முருங்கைக்காயும் இருக்குது, இது வந்து புது முருங்கைக்காய் இன்றைக்கி பறித்தது. பழசு வந்து ஒரு 8-10 காய் இருக்குது. புதுசு வந்து நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே புது காய், இன்றைக்கி பறித்த காய். இது எல்லாமே எங்கள் வீட்டில் உள்ளது தான். இப்போ இந்த முருங்கைக்காயில் சீசனுங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, முருங்கைக்காயை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பழைய காய், இந்த மாதிரி வளைய ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி வளைய ஆரம்பிச்சிச்சா நம்ம என்ன செஞ்சிடுவோம் அப்படின்னா, ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். குழம்புக்குள்ள போட்டால் டேஸ்ட் இருக்காது. அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சூப் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, முருங்கைக்காயை எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கழுவிக்கோங்க. முருங்கைக்காயில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. புரதச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு, மெக்னீஷியம், பொட்டாசியம், இந்த மாதிரி நிறைய தாதுக்களும் ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்ச காய் தான் இந்த முருங்கைக்காய். இந்த முருங்கைக்காயில் என்ன இருக்குது அப்படின்னா, விட்டமின் சி அதிக அளவில் இருக்குது, ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் செயல்படுது. இப்போ இந்த முருங்கைக்காய்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு சீரகம், மிளகு போட்டு, அப்புறம் கொஞ்சமாக வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க, சின்ன வெங்காயம் சேருங்க. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் காய் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த முருங்கைக்காயில் என்ன இருக்குது அப்படின்னா, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால செரிமான பிரச்சனையை வந்து சரி செய்யுது. அதுக்கப்புறமா மலச்சிக்கல் இல்லாமல் பார்க்கும். கான்ஸ்டிபேஷன் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, முருங்கைக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜூஸ் எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா, வடிகட்டிட்டு இந்த முருங்கைக்காயில் இருக்கிறத நம்ம உள்ளே இருக்கிற சதைப்பகுதியெல்லாம் நான் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா இந்த முருங்கைக்காய் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு முருங்கைக்காய் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்காயாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்காயை வந்து சீசன் இருக்கிறப்ப நல்லா நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, யூஸ் பண்ணிக்கணும். நான் இந்த தண்ணி எல்லாத்தையுமே சூப்பராக வடிகட்டி எடுத்துகிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து இதில் இருக்க முருங்கைக்காய் எல்லாத்தையும் தனியாக எடுத்துகிட்டு, நம்ம ஏற்கனவே ஜீரகம், வெங்காயம், பூண்டு எல்லாமே வச்சுருக்கோம். நான் வந்து ஸ்மாஷ் பண்ணலை. முருங்கைக்காயோட சேர்த்து என்ன செய்வாங்க அப்படின்னா, சிலர் வந்து சேர்த்து அரைச்சி என்ன செஞ்சுடுவாங்க அப்படின்னா, அந்த ஜூஸ் எடுப்பாங்க. நான் வந்து அப்படி எடுக்கலை. ஏன்னா அது வந்து முருங்கைக்காயில் இருக்கிற தொலியில் வந்து கசப்பு தன்மை ரொம்ப இருக்கும். அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த வெங்காயத்தையும் பூண்டு எல்லாத்தையும் இது கூட வேக வச்சதை இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து முழு ஜீரகமாக போட்டதுக்கு காரணம் இந்த மாதிரி தான். நான் மசித்து இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா, முழு மிளகு சேர்த்துட்டேன். இல்லை உங்கள்கிட்ட மிளகு பொடி இருந்தாலும் நீங்கள் மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த வெங்காயத்தையும் பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்மாஷ் பண்ணதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே சூப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கூட சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இதை அப்படியே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, சூப்பாக வடிகட்டி எடுத்ததில் அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் உப்பு சேர்க்கலை. இனிமேல் முருங்கைக்காயில் இருக்கிற சதைப்பகுதி எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின்னை தூர போட்டுட்டு இந்த விதைகளையும் சதைப்பகுதியும் எடுத்து நம்ம வந்து சேர்க்கணும். இது எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு எப்படி நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஆனால் சீக்கிரம் முடிஞ்சிடும். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் செய்யவே இல்லை அப்படின்னா முருங்கைக்காயில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். முருங்கைக்காய் சாப்பிட்றதுனால வந்து பிளட் சுகர் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய சுகர் லெவல் வந்து குறையும் அப்படிங்கிறதுக்காக முருங்கைக்காய் அதிகமாக எடுக்க சொல்கிறாங்க. நீங்களும் தாராளமாக எடுத்துக்கோங்க. நீரிழிவு நோய், அதாவது சுகர் வந்து வராமல் இருக்கிறதுக்கு முன்கூட்டியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, டெய்லி நம்ம அன்றாட வாழ்வில் இந்த முருங்கைக்காயை நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கணும். முருங்கைக்காய் தானே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இதில் அதிக அளவு சத்துக்கள் இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க மட்டும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவாய்ட் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாருமே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, தாராளமாக முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து முருங்கைக்காயை சேர்க்காமல் முருங்கைக்கீரையே சேர்த்துக்கோங்க அதிக அளவில். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். முருங்கைக்காயை விட முருங்கை இலையில் தான் என்ன இருக்குது அப்படின்னா, இரும்பு சத்து இருக்குது. நமக்கு ப்ரெக்னென்ட் டயத்தில் என்ன தேவைப்படும் அப்படின்னா, பிளட் தான் அதிகமாக தேவைப்படும். அதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, முருங்கை இலையை எடுக்க சொல்லுவாங்க. இந்த முருங்கைக்காயை வந்து நீங்கள் ரொம்ப வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காயில் வந்து விட்டமின் ஏ இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, கண் பார்வைக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போலாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து கண் பிரச்சனை அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி கண் பிரச்சனை அதிகமாக வரக்கூடாது அப்படிங்கிறவங்க முன்கூட்டியே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கீரைகள் இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே அதிகமாக சேர்க்கணும். அதில் முருங்கைக்காயை நீங்கள் சீசன் டயத்தில் அதிகமாக சேர்த்துக்கோங்க, வேஸ்ட் பண்ணாமல். முருங்கைக்காயை இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தாலே எல்லாமே சூப்பராக வந்துடும். கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் ரொம்ப குழஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஓரளவு மீடியமாக இருக்கப்பவே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு ஒரு ஸ்பூன் வச்சு எடுக்கப்போ வந்துடும். இது எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம வந்து அதே சூப் கூட தான் சேர்க்க போகிறோம். முருங்கைக்காயை நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா, அப்படியே ஸ்டோர் பண்ணது போக மீதி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதனால் அப்படியே வச்சுட்டேன். அதனால் அது வந்து காஞ்சிடுச்சு. சரி, காஞ்சதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சூப் வைக்க ஆரம்பிச்சிட்டேன்.
அதுக்காக இன்றைக்கி பாருங்கள் இந்த தொலி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு நமக்கு வந்து முருங்கைக்காயில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த சதை பகுதி கிடச்சிருக்கு. இப்போ ஏற்கனவே நம்ம வந்து முருங்கைக்காயை நல்லா வேக வச்சு சூப் எடுத்து வச்சுருக்கோம். அது கூட வெங்காயம் பூண்டெல்லாம் இடித்து தட்டி சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதை அது கூட சேர்த்துருங்க. இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுனால நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சூப்பாக செய்கிறேன் அப்படிங்கிறதுனால இதை வந்து அப்படியே தான் நம்ம சாப்பிடணும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டை நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாகவே எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. பிளட் சுகர், பிளட் ப்ரெஷர் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் இந்த முருங்கைக்காய் சூப்பு. இது சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. ஒன்றே வந்து உள்ளே இருந்திருக்கு, அதையும் எடுத்தாச்சு. முருங்கைக்காயில் ஒரு சூப்பரான சூப் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் முதல்ல உப்பு சேர்க்கலை அவிக்கிறப்ப, அதனால் இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து இதில் வந்து எந்த பொடியும் சேர்க்கலை. சூப்புக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா நேச்சுரலாகவே அப்படியே வச்சுட்டேன். உங்களுக்கு பொடி காரம் எதுவும் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் சூப்பு செய்கிறப்ப காரங்களெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணி சேர்த்துட்டேன்னா மல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோடய ஃப்ளேவர் எல்லாம் நல்லா கோட் ஆகணும். அதுக்கப்புறமா லெமன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லெமன் ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் நல்லா இது வந்து கொஞ்சம் சூப் கண்டிஷன் இல்லாமல் கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வெந்நீர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு இது சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணலை. இப்போ இதில் வந்து லெமன் ஸ்க்யூஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து அந்த கசப்பு தன்மை தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லெமன் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. அந்த முருங்கைக்காயில் சில காயில் வந்து கசப்பு இருக்கும். அந்த தொலியை வேக வச்சு நம்ம எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால. காயிலே நம்ம தொலியில் வந்து நல்ல கசப்புத்தன்மை இருக்கிற முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் கூடுதலாக ஒரு 2 லெமன் சேர்த்துக்கோங்க. இப்போ லெமன் சேர்த்தாச்சு. இப்போ சூப்பராக இருக்கும். நீங்கள் லெமன் சேர்க்குறதுக்கு முன்னாடி குடிக்கிறதுக்கும் லெமன் சேர்த்ததுக்கு அப்புறமும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு லெமன் ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் லெமன் சேர்க்காமலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து முருங்கைக்காய் சூப் கிடச்சிருச்சு. இதை நான் இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கிடுதேன். இந்த சூப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து இதை ரசமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லெமன் சேர்க்காமல் நீங்கள் இதுக்கு பதிலாக புளி கரைச்சி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா முருங்கைக்காய் ரசமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் லெமன் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை பவுலுக்கு மாற்றிட்டு மீதி என்ன சேர்ப்பறேன் அப்படின்னா நான் வந்து ரசமாக சேர்க்க போகிறேன். இப்போ இதை வந்து நான் ஒரு சின்ன பவுலுக்கு எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிறத நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா பேனில் சேர்த்துட்டு மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா மற்ற வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறமா புளி இருந்துச்சுன்னா நீங்கள் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் புளி எதுவும் சேர்க்கலை, லெமன் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லை உங்களுக்கு காலையில் வச்ச பருப்பு சாதம், பருப்பு குழம்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த குழம்பை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மதியத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்காய் சூப் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.